இன்றைக்கி லோடு பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு வந்தாச்சு. லோடு ஏற்றி முடித்தாச்சு. லோடு பார்த்திங்கன்னா மேரேஜ் டெக்கரேஷன் ஒர்க் இருக்குங்க இல்லைங்களா, அதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் ஏற்றியாச்சு. காலையில் நேரமாக ஏற்றியாச்சு. இப்போ ஏற்றிட்டு வந்த பம்படியிலேருந்து பாப்பிரெட்டிப்பட்டிக்கு மண்டபத்துக்கு லோடு வந்துருச்சு. லோடு இறக்கிட்டுருக்காங்க. மண்டபம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நாராயணசாமி மண்டபம்னு நினைக்கிறேன். லோடு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நேரத்துலேயே ஏற்றி நேரத்துலேயே இறக்கலாம் அப்படின்னு சொல்லி இறக்கிட்டுருக்காங்க. ஆனால் இப்போவே வெயில் பயங்கரமாக இருக்குது. வெயில் அதிகமாக இருக்குங்க. இங்கே மழை வெயில் கலந்து வந்துட்டுருக்கு. ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் நினைக்கிறேன். அதனால் முன்னாடியே தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து இறக்கி இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காலையிலேயே தீயா உழைக்கிறாங்க. நம்ம வண்டி ரிவர்ஸ் விட்டுட்டு நின்றாச்சு. இப்போ பாருங்கள், மண்டபம் உள்ளே போய் காட்டுறேன். இது ஏசி மகால், ஃபுல்லாகவே ஏசி இருக்குது அந்த மண்டபத்தில். மண்டபம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ரெண்ட்டும் அந்த அளவுக்கு பெருசாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே ஏசிங்க. பொருள் இறக்கிட்டுருக்காங்க. பொருள் இறக்கிட்டு ரிட்டன் உடனே கிளம்பலாம். நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை, அவங்க ஒர்க்கை அவங்க பார்ப்பாங்க. நம்மளோட இறக்கிட்டு உடனே கிளம்ப வேண்டியது தான். நிறைய பொருள் இறக்குறாங்க. ஃபங்க்ஷன் அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் போல். 13 சொன்னாங்க. நிறைய பொருள் இருக்குது. பட் ஆனால் டெக்கரேஷன் முடிஞ்சு இந்த வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். லோடு இறக்கிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. ரிட்டன் போயிட்டுருக்கு. போயிட்டு வண்டி போய் ஸ்டாண்டில் தான் போடணும். இன்றைக்கி அடுத்த லோடு வருமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்த லோடு வந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.